மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தீச்சட்டி எடுக்கும் பக்தர்கள் பத்திரகாளி அம்மன் ஆலயத்துக்கு செல்லுமாறு உங்களை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறார்கள். தீச்சட்டி எடுக்கும் பக்தர்கள் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்துக்கு செல்லுமாறு உங்களை விழாக்கபடி தெரிவிக்கிறார்கள். அப்படியாகவே அக்காலங்கே 8 பேர்களும் ஆனால இருந்து அக்கண்ணா வரைக்கும் காணால இருந்து இக்கண்ணா வரைக்கும் படிச்ச பாடங்கள் காணாது என்று சொல்லி என்ன விதமாகவே பாடங்களை படிக்கிறார் தெரியுமா? அடிகடி கொண்ட வேதன் அறிந்து கொண்டாரே அறிந்து கொண்டாரே அறிந்து கொண்டாரே அறிந்து கொண்டாரே அன்னையோ மிதா என்று வரைத்து கொண்டாரே அவளோ அன்னையோ மிதா என்று வரைத்து கொண்டாரே அவள் அறிந்து கொண்டாரே படித்து கொண்டாரே படித்து கொண்டாரே பழகி கொண்டாரே பழகி கொண்டாரே 64 கலைக்கணியம் தெரிந்து கொண்டாரே 64 கலைக்கணியம் தெரிந்து கொண்டாரே அவர் படித்து கொண்டாரே அவரும் 5 நல்ல வயதே தாடியர்கள் 8 பேரும் ஆனா அறிவுகளை படித்துட்டாரே 7 வயதே கடந்த தொழில்களை காரியர்கள் 8 பேரும் அவர்கள் படிக்காத படிப்பு மேலே படிக்காத படிப்பு மேலே அங்கே 8 மேலே
8 பேர்களுமாகவே சேர்ந்து பாடாத படிப்பும் இல்லை, எழுதாத ஏற்றும் இல்லை, தற்கால கவிகள் இல்ல, காரியர்கள் 8 பேர்களும் சேர்ந்து அதற்காக தொழில் படித்தா அவராக கல்வியை கற்று 8 பேர்களும் லேசா மனதுல என்னன்னா என் சத்தியாகப்பட்ட மாரியம்மா, ஏ அம்மா தங்கையரே, தாத்தா டயத்துக்கு டயம் வாராரு, அவளுக்கு அண்ணன் மறந்து செய்கிறாரு, இவளை நாளாகி நம்ம அம்மா யாரு அப்பா யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே, அம்மா யாரு அப்பா யாருன்னு இன்னைக்கு இவர்கிட்ட கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். தாய் யார் தகப்பன் யார் என்று தாத்தா கிட்ட கேட்கணும். 8 பேர் மனதில் எண்ணிட்டு சக்கரமா மணி முழுகரோ அத்தகாரி 8 பேர் பக்கத்துல ஓடோடி வந்தா, ஏ அம்மா பேத்திமார்களே, மணி ஆச்சு டைம் ஆச்சு சாப்பிடுங்களேன்னா தாத்தா ஓடும். உங்கள்கிட்ட இவ்வளவு நாளும் நம்ம எதுவுமே கேட்டது கிடையாது. ஆமா செஞ்சுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கும் வயசு வாழ்ந்துகிட்டே வருகிறது. நாட்டுக்குள்ள இப்படி இருக்கோம். எங்க அம்மா யாரு அப்பா யாரு? ஐயா இத மட்டும்தான சொல்லக்கூடாதுன்னு என் பெருமாளப்பட்ட கோவாளக்கண்ணு சொல்லிட்டு போனாரு. 8 பேர் சொல்லி வச்சது கூட ஒண்ணு போல கேட்காத நான் என்ன செய்ய போறேன்? அம்மா தங்கையரே பேத்திமாரு வார்த்தையை கேளு. உங்களை யாரு பெற்றா யாரு வளர்த்தாங்கிறது எனக்கு தெரியாது. அண்ணனாகப்பட்ட கோவாளக்கண்ணை வளர்க்க சொல்லி என்னிடம் ஒப்படைத்தார். நானும் உங்களை வளர்த்து கொண்டு வருகிறேன் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா உங்களை வளர்ச்சி வாலிபமாகிறீங்க, அதெல்லாம் சரி, அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன படம் பாத்தியா? அடிச்சு கேட்டான்னு சொல்லக்கூடாது. இந்த பக்கம் ஒரு நாள் அடிச்சு கேட்டான்னு சொல்லுங்க, அப்பவும் சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னா ஆமா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, சரசு 2ஆ வெடிச்சிரும். அதனால நான் சாப திருமோசனம் பெற்றிருக்கேன். அதனால உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாரு. அதனால நீங்க ஆண்டவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்த்திருக்க. யாரா யாகத்தோட வெக்க பொறுக்க முடியாம சிவனார் ஓடோடி வருவார் சந்தனமாக துறைக்கு வந்த உடனே அம்மா யாரு அப்பா யாருன்னு தைரியமா கேளுங்கன்னா அப்படியா சரின்னு சொல்லிட்டு காலி 8 பேரும் பார்த்தா தாத்தா சொல்றதெல்லாம் வாசகம் தான். ஆனா நம்ம அம்மா யாரு அப்பா யாருன்னு இப்பவே கேட்க கூடாது. தாத்தா நமக்கு விவரம் தெரியுறதுக்கு முன்னாடியே இருந்து நம்மளை வளர்க்காரு. அதனால தாத்தாக்கு நம்ம ஒரு துரோகமும் செய்யக்கூடாது. அதனால வயசு நமக்கு இப்படிதானே போயிட்டு இருக்கு. நமக்கு வயசு என்ன அவ்வளவா ஆயிடுது. மெதுவா நம்ம அம்மா யாரு அப்பா யாருன்னு அக்கினியை வளர்த்து கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னால யாரும் சொல்லுறாங்களான்னு பாப்பன்னு சொல்லி 8 பேர் அருமையா இருந்து ஒண்ணு போல இனிமே விளையாட்டு விளையாடணும். எப்போ எங்கள சின்ன பிள்ளைல என்ன விளையாட்டு விளையாண்டியா? அதான் என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு விளையாண்டியா? சில்லாங்குச்சியா? சில்லாங்குச்சிலாம் நாங்க கண்ணுல பட்டுறோம். ஏன் அண்ணன் கட்டக்காரங்க, நீங்க சின்ன பிள்ளைல என்ன விளையாட்டுல? வாடி பிடிச்சா காலை பிடிச்சு இழுத்து நச்சுன்னு படுதியா? மலையாரியா? நாங்க பொட்ட பிள்ளைகள் குழந்தை அறியா நேரம் மருமான சொல்லுங்க. அம்மாட்டு யாரு சொன்னா தங்கு யாரிதான் மேல தவசம் கட்டி பண்ண சுப்பு பண்ணிருக்கியா? அதான கேட்டேன். தாளத்துக்காரங்க நீங்க என்ன கேட்டாண்டியா? இல்லாமச்சியோட நிக்காம எங்க அப்பா தான் சொல்லல. நீர் என்ன விளையாட்டாண்டிய சின்ன பிள்ளைல? என்ன அது என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? இந்த பொம்மையில வச்சு விளையாடுறீங்கன்னா இப்ப 100 ரூபாய்க்கு 10 பொம்மை தானே இந்த விளையாட்டுல ஆடலாம இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு தராங்க. ஒய்யாம அதெல்லாம் வரையா மரமே பார்த்து என்ன நீங்க என்ன விளையாடியா? குவாலிக்கா அவனுக்கு அண்ணன் கிடைக்க நீங்க நினைச்சிட்டீங்க. அவர் குவாலிக்காவை சுட்டு அடிக்கிறதுனா நேரம் நெத்திலேயே கண்ணிலே தான் வந்து படும். ஆமா
நீங்க சின்ன பிள்ளைங்க என்ன விளையாட்டாண்டியா என்ன விளையாட்டாண்டியா தாயத்தை உருட்டி விளையாடுன்னு வச்சுக்கோங்க சண்டை வந்துடும் நமக்குள்ள யாருமே ஜெயிப்போம் யாரு தோப்பும் தெரியாது 2 பேர் தாயம் உருட்டினா நல்லா இருக்கும் 8 பேர் தாயம் உருட்டினா நல்லா இருக்கும் 3 பேர் 4 பேர் உருட்டினா சண்டை வந்துடும் ஆமா 7 8 பேர் இருந்து விளையாடுன்னு வச்சுக்கோங்க ஒத்தி மாத்தி சிவச்சிருவா அது சண்டை வராது யாராவது ஒருத்தி தான் தோப்பா 3 பேர் இருந்துன்னு வச்சுக்கோங்க 2 பேர் ஜெயிப்பா ஒருத்தி தோப்பா இல்ல ஒருத்தி ஜெயிப்பா 2 பேர் தோப்பா சண்டை கஷ்டப்படி நிற்பா அதனால தங்கையரே நீங்க சொல்ற மாதிரி விளையாட்டுல ஆபத்துல வந்து முடியும் அதனால நான் 3ஆவதா பிறந்த 30 நான் இருக்கவில்லை நீங்க 7 பேர் என்னை சுத்தி வட்டமா நின்னுங்க இரு கரத்தை எடுத்து மேல ஒரு அடி கீழே ஒரு அடி மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு ஆப்ப கிடையாதியா 2 கைய கூப்பி ஒண்ணு போல சுத்தி வாங்க நான் ஒரு தங்கையாக 3ஆவதா பிறந்த 30 நான் பாட்டு படிக்கிறேன் நீங்க என்ன பாட்டு படிக்கிய வாங்குவேன்னா அரை வாங்குவேன்னா அரை எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு போயிடாதியா வாங்குவேன்னா அரை வாங்கினா அரை தான் வரும் அதுல அடி வந்துடும் அப்படிதான் படிக்க கூடாது 8 பேருக்கும் சேர்ந்த பாட்டு 30 என்ன அழகா படிக்க தெரியுமா ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே ஆளே இளங்குமி ஆளே ஏழங்குமி ஏழம்மா ஏழங்குமி ஆளே இளங்குமி ஆளே காலில கச்சமும் கட்டுங்கடி காலில கச்சமும் கட்டுங்கடி தங்கையான 8 பேருக்கும் கல்யாண கும்மி அடிக்கிறாடி போட்டு கும்மி அடியா எல்லோரும் ஆளுங்கடி நீங்க மாணிக்க வட்டமும் போடுங்கடி எல்லோரும் ஆளுங்கடி நீங்க மாணிக்க வட்டமும் போடுங்கடி மாணிக்க வட்டமும் போடுங்கடி ஆயுள் நங்கையான 8 பேருக்கும் மனதாடு குப்பி அடிக்கலாம் போட்டு கும்மி அடியா தாமரையாளம் மூடிக்கொண்டு தாமரையாளம் மூடிக்கொண்டு பொருட்கால 8 உங்களுக்கு தகுந்த புள்ளி அடிக்கிறம்மா கண்ணானே மாவிடிச்சு நல்ல கோவையலையாளம் மூடிக்கொண்டு மாவிடிச்சு நல்ல கோவையலையாளம் மூடிக்கொண்டு கோவையலையாளம் மூடிக்கொண்டு பொருட்களை 8 பேருக்கும் குறவா மட்டுமே கும்பியா அட்டகாரி 8 பேரும் அழகாக கும்மி அடிச்சு குறவ போட்டு யாட்டு விளையாட போது 8 பேர் சேர்ந்து
இப்படாது படிக்க படிக்க 7 பேரும் கைய வீசி அப்புட்டவோ அடி அடிக்கான். ஆடி பாடி பொம்மி அடிச்ச உடனே ஏ அக்கா அக்கா ஏ முப்படாது பொறு 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 நீ படிக்கிற பாட்டு என்ன நாங்க அடிக்கிற அடி என்ன ஆகாயம் குழந்த மாதிரியும் இடி யோசம் மஞ்சள் மாதிரியும் காத்துல இணை சத்தம் கேட்கிறதே நமக்கு கூவ குழம்ப போடுது உள்ள நெறி நமக்கு ஓங்கி தாளாட்டு வாழ்ந்தது போல இருக்குது நாகம் நமக்கு கொலை பிடிக்க மாதிரி இருக்கு நல்ல பாம்பு நமக்கு சீரி அலாட்டுத போல இருக்குது படிச்ச பாட்டு அப்படி நாங்க அடிச்சாலே எப்படி தங்கையே நான் எனக்காவது குறை சொல்ல வேண்டாம் உங்களுக்கு போனதான் எனக்கு ஆமா நீங்க எடுத்ததுக்கு போனதும் எனக்கு அதனால அம்மா 8 பேரும் சேர்ந்தான் அம்புக்கு அழகா கும்மி அடிச்சு குழம்பு போட்டு விளையாட்டு விளையாடி முடிஞ்சு 8 பேரும் அதாவது இந்த விளையாட்டு விளையாடுற பார்த்தீங்களா அதுக்கு அசந்த அண்ணால உழப்பு உறங்கிட்டான் தாத்தா கொட்டாம்பட்டியில மாவு இடிச்சு குழந்தைக்கு கோவை இலைய வச்சு மூடி கோபம் கொடுக்காத 8 பேருக்கும் குழம்பு போட்டு அன்னத்தை உண்ணுதாராம் தட்டு கொட்டானில மாவை இடிச்சு கொண்டுட்டு வந்து தண்ணி கொடுக்காத 8 பேருக்கும் தாகத்தோட தண்ணிய வச்சு அழகா ஊட்டுக்கிறாராம். என்னதான் சோறு சோறுன்னு சொல்லி தெரிந்தாலும் அதான் சொல்லியிருக்காங்க அளவோடு சாப்பிட்டா ஆயுசுக்கும் வாழலாம். ஆமா தாழ இருக்காரு பத்தியா நல்லா போய் சம்முன்னு உட்காந்துக்கிடுவாரு சேர்ல. அண்ணாச்சு கொண்டாங்க அண்ணாச்சு இலைக்கு நல்ல கடலுக்கு 1 ரூபாய்க்கு தண்ணியை கொண்டாங்க தட்டு போட்டாங்க மாவு இடிச்சுன்னா என்ன மாவு தேனம் தினமாவும் பிள்ளைக்கு அந்த காலத்துல ஊட்டுவாங்களாம் பிறந்த குழந்தைகளுக்கு 10 வயசு வர வரைக்கும் பிள்ளைக்கு தேனம் தினமாவும் கொடுக்க வச்சுக்கோங்க 100 வயசுக்கு அப்படி திரும்ப என்னது தேனம் தினமாவுக்கு இந்த வருஷம் வராது. அந்த காலத்துல உள்ள சாப்பாடு அப்படி சாப்பிட தான் இன்னைக்கு இப்படி வேலை பார்க்காங்க. அவரும் பொண்ணாக்குனா மாட்டுக்கு போற மீறி இந்த காலத்துல அப்பா மரியாதை கிடையாது. எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வா. ஆமா தண்ணி கட்டின புருஷனை ஏழங்கா தூக்கு சட்டி எடுத்து போய் டீ வாங்கிட்டு வாங்க. பாசம்தாவா பாசம் இப்ப சொல்றோம் இல்ல ஒரு மிதி தட்டிட்டுல லேசா தட்டிட்டு அப்படின்னு 8 மணிக்கு இட்லி அளவிட வேலை என்ன வேலை அதான் வெள்ள அடிச்சா படம் அடிச்சா மீசையில தீ வச்சாங்க சரியாதான் இருக்கு. அவன் மீசையில அவரே தீ வச்சுக்கிறான். அதனால காலையில 8 மணி ஆகுதியா 2 இட்லி வாங்கிட்டு வரோம். என்னது காட்டி சட்னி அப்படியா? அந்த காலத்துல கேப்பக்கறி கிண்டி வச்சிருவாங்க பாத்தியமா நல்லா அதிகாலையில 8 மணி அண்ணன் மறைஞ்சு விட்டு ஏ அம்மா தங்கையே இன்னைக்கு விடக்கூடாது இன்னைக்கு என்ன கிழமை வந்ததுல வந்து இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அக்கினி யாகத்தை நம்ம வளர்க்கணும் ஆண்டவன் கிட்ட அம்மா அப்பா யாருன்னு கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும். அதேன்னு சொன்ன உடனே காரியர்கள் 8 பேருமாக வச்சிருந்தோ அக்கினி யாகத்தை வளர்க்கணும் என்று சொல்லி தெரியுமா நல்ல நீராடே நல்ல நீராடே போலவண்ண பட்டோடுத்தே காரணம் செய்தேன் நேர்மம் செய்தேன் தலைவையார பட்டோடுத்தே காரியர்கள் 8 பேரும் ஈரத்தூரில் கரையாமல் அவன் சான்று கொண்டு தலைமையிலேயே
அம்மா சந்தனத்தால் கோலம் போட்டு அவர் கோலம் போட்ட இறமறி கொடுத்து வாழ இறகிறேன் நாயகர பிடித்து வைத்து நாடி நிறமரக்கா தெச்சனை தேங்காபலங்கள் தீவங்கள் எல்லாம் எடுத்து வைத்தார். அட்டக்காரியர்கள் 8 பேரும் அக்கினி யாகத்தை வளர்க்கணும் என்று சொல்லி தெரியுமா அவ்வளோ ஆள நல்ல பொடிய வச்சு அரைகளவும் மணல் கொடுத்தார் அரைகளவும் மணல் கொடுத்தார் ஆரஞ்சுப்பி அரசன் சுப்பி புண்டம் சுப்பி புளியன் சுப்பி ரத்தகாடி 8 பேரும் என்ன கொண்டு வந்து உடம்புடமா நெய்ய கொட்டி உடம்புடமா யாகமர அக்கினிய வளர்க்கும் போது அத்தகாரி 8 பேரும் என்ன பொங்கி என்ன நல்ல என்ன ஊற்றுவாரா உடம்புடமா நெய்ய கொட்டி அவரும் அக்கினிய வளர்த்துவாரா ஆமா நெய்ய ஊற்று காரியர்கள் 8 பேருமாகவே சேர்ந்து குடமா நெய்ய கொட்டுனா ஆழ புளிய வெட்டி அரையரவ மணல் குவித்து ஆரஞ்சுப்பி அரசஞ்சுப்பி குன்னஞ்சுப்பி புளியஞ்சுப்பி பன்னிச்சுப்பி வகையா 21 சுப்பிகளை கொடியெறிக்கப்பட்டா காங்கியன குவாங்கியன நல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றி ஆகாயமும் பூமி மற்றும் யாகத்தை வளர்த்தா இப்படியாகவே இருக்கக்கூடிய ஆகாயம் பூமி மட்டும் வளர்த்தால் அல்லவா இவா அக்கினி யாகத்தை வளர்த்த ஒரு மகிமை ஆதி கைலாசத்துல ஆண்டனை எப்படி இருக்காரு தெரியுமா ஐயா காசு வந்து கை சோந்து ஆண்டவன பகவானோ கொடுக்க முடியாம ஆண்டவனும் இருப்பாரு தீயனுடைய அவர் பிடித்தருப்பாரு பகவானோ பார்வதி என்னுடைய வார்த்தைகள் என்னையே மோசம் செய்த அம்மா அம்மா பாரதாதேவி வார்த்தையை கேளு மகள அன்றைய ஒரு காலத்துல நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனா ஆண்குள்ள கூட கொடுத்தையானா அறிவு வந்து சேரும் பெண் குழந்தை கொடுத்தையானா பிரிவு ரொம்ப வந்து சேருன்னு சொன்னேன் நான் உன்னை விட்டு பிரியக்கூடிய தருணம் வந்துட்டம்மா ஆண்டவா ஒரு நாளும் இல்லாம திருநாளா ஏன் இப்படி சொல்லிருக்கிறேன் உன்னைய பிள்ளையா பிறக்க வேண்டாம்னு சொன்னேன் பிறந்தது மட்டும் அல்லாம 8 பேரையும் எடுத்து வர வேண்டாம்னு சொன்னேன் அவன் அம்மாவையும் அப்பாவையும் அழித்தது காணாம அவன் அட்டகாரி 8 பேரும் சேர்ந்து இந்த ஆண்டவனை அழிக்க போறான்னு நினைக்கபடி அக்கினி யாகத்தை வளர்க்க அனல் கொடுக்க முடியல ஆகாயம் பூமி மட்டும் கொழுந்து விட்டு எரித யாகத்தை வளர்க்க உடம்பெல்லாம் பொறுக்கிது காத்துதம்மா இருப்பேனோ இழப்பேனோ எனக்கே தெரியலையே பார்வதி
போரும் போரும் நான் தானே போய் பிள்ளையா பிறந்தேன். நான் சொல்ல போய்தானே என் அன்னை இவர் சந்திரமா ஜோலையில கொண்டு விட்டாரு. நானே சந்திரமா ஜோலைக்கு சென்று அட்டகாரி 8 பேர் வளர்த்த அக்கிரி ஏகத்தான் அழைச்சு வரேன்றான். நான் சொன்னா என் தங்கச்சி கேப்பான்னு சொன்ன உடனே ஏ அம்மா பாரதாதேவி நீ அக்கினி அழைக்க போறோம்னு போற அக்கினி அழைச்சிட்டு கைலாசம் வந்தேனா ஆண்டவா என்று என்ன கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. அக்கினி அழைக்காம நீ கைலாசம் வந்தேனா உனக்கு கைலாசத்துல இடமே கிடையாது. ஏன் ஆண்டவா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுதுன்னு கேட்க அன்று ஒரு காலத்துல தர்க்கமுடி ராசனுக்கும் காளிகாமதி பெண்ணருக்கும் பிள்ளையா பிறக்க வேண்டாம்னு சொன்னேன். நீ போய் பிள்ளையா பிறந்தது மட்டுமல்லாம மாலை மனம் முடிச்சு நீ கல்யாணம் கூட்டு வந்த உன்னை எண்ணி எரிக்கிறதுக்கு உங்க அப்பா யாகத்தை வளர்த்தாரு. வளர்த்த யாகத்தை நீயே அணைக்க போறேன்னு போன அவமானப்பட்டு கைலாசம் வந்த. கைலாசத்துல இன்னும் அந்த அவமக்குறையும் நமக்கு மாறாம இருக்கு. இதுல அடுத்த ஒரு அவமக்குறையா நம்மகிட்ட சொன்ன உடனே அந்தவா போன தடவை தப்பு நடந்தது, இந்த தடவை எதுவுமே நடக்காதுன்னா போறதே போற அக்கினி அணைச்சிட்டு கைலாசம் என்னே பாரதாதேவியானவா சந்தனமா ஜோடிக்கு ஓடோடி வந்து ஏ அம்மா தங்கையரே என்னடி செய்யறியா? ஏ அம்மா தங்கையரே அக்கினி யாகத்தான் அலங்கடி ஆண்டவனுக்கு அருள் ரொம்ப ஆகுதடி. நீ யாகத்தை வழங்கடி ஆண்டவன் திட்டி திரைக்காரடி. ஏ அக்கா ஏ பாரதாதேவி ஆண்டவனுக்கு அனல் பொருட்கள் இப்படி அறக்க பறக்க வந்திருக்கிய எங்க வேதனை கொஞ்சமாவது லேசா எண்ணி பாத்தியா? அம்மா அப்பா யாருன்னு தெரியாம நாங்க இப்படி இந்த காட்டுக்குள்ள வாழ்கிறோமே. உங்க அம்மா அப்பா யாருன்னு நான் சொல்ல முடியாது. அக்கினி யாகத்தான் அணைங்கடின்னா எங்களால அக்கினி யாகத்தான் அணைக்க முடியாது. உன் சொல்லுக்கு நாங்க கட்டுப்பட முடியாது. அம்மா பாரதா தேவி அந்த அம்மா அப்பா யாருன்னு தெரியாம அக்கினி அணைக்க மாட்டோம். பார்த்தா பாரதா தேவி ஏ அம்மா தங்கையரே ஆண்டவன் இந்த உலகத்துல அழகும் இல்லாம பொருளும் இல்லாம இருந்தா அது சக்திக்கு ஏதேனும் மதிப்பு உண்டாடி ஏதேனும் அழகு இல்லாமல் இருந்தா சக்திக்கு மதிப்பு உண்டா? பகவான் மாண்டா பார்வதிக்கு மதிப்பு உண்டா? தங்கையர சிவனார் மாண்டு போனா சில சக்திக்குத்தான் மதிப்பு உண்டா? இந்த தாலிக்கு ஒரு முந்தி பிச்சையாறு லேசா கொடுங்கன்னு சொன்ன போது பார்த்தா 8 பேரும் ஏ அம்மா பாரதா தேவி ஆண்டவனுக்கு வேதனைன்னு நீ சொல்லி வந்திருக்க. இந்த வேதனை பேர் வேதனையா இருக்கு. நாங்கள் படும் வேதனையை நீ சற்று நீயும் அறிய வேண்டும். அதனால எரிகிற அக்கினியில நீயே இறங்கி அக்கினி ஏகத்தை அணைச்சுக்க போனா பார்த்தா பாரதா தேவி அங்க சொன்னா நேரத்துக்கு லேசா ஒரு வார்த்தை சொன்னா 1000 தான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஆமா ஆமா சரி லேசா 1000 தான் இருந்தாலும் அண்ணன் தம்பி சொத்துக்கு சண்டை போட்டாலும் நம்ம அண்ணன் தானே அதை விட்டு கொடுக்கலாம், நம்ம தம்பி தானே அப்படின்னு இடம் விட்டு கொடுக்கலாம். இருவரும் விட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வெட்டுறது நின்றும். அதனால 8 பேரும் சேர்ந்து லேசா அக்கா பாரதி கிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னான். ஆண்டவனை காப்பாற்றணும்னா நம்மளால மட்டும்தான் முடியும். ஆண்டவன் அக்கினி யாகத்தான் அழைக்காம கைலாசம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த அக்கினியில நம்மளே இறங்கி அக்கினி யாகத்தான் அழைப்போமே. அதே பாரதாதேவியானவ மனதிலே எண்ணி கொண்டு உடனே பாரதாதேவியானவா வீர சடையா அவிழ்த்து விட்டா. பாரதாதேவி சூழம் வெள்ளி பெருமை எல்லாம் கையில எடுத்துக்கொண்டு அக்கினியில இறங்கணும் சொல்லி அக்கினி யாக மழை 3 சுற்று சுத்தி முக்கடனே மனதிலே எண்ணி கொண்டு என்ன விதமாகவே அக்கினி யாகத்திலே இறங்கிறார் தெரியுமா? அம்மா வீர பள்ளம் பாடுறே வெறிஞ்சையா அங்கார உங்கார சுருவத்தோடு அவ அக்கினி எதாமா வளமே வந்து அவ அழ வேணாங்க மனதில்
அவன் 3 நேரம் அங்க சுத்தி வந்தான் அவன் முக்க அம்மா மனதில் அவன் 4 நேரம் அங்க சுத்தி வந்தான் சிவபெருமாளையும் மனதில் அக்கினி அகத்தில இறங்குறாளே அம்மா இறங்குறாளே ஈஸ்வரியாமா பார்வதியா இறங்குறாளே இறங்கும் போது பார்த்தா 8 பேருமானவா அக்காவை விளையாட்டுக்கு வேலை சொன்னோம் உண்மையிலே அக்கா அக்கினியில இறங்கிட்டாளடி அக்கினியில அக்கா இறங்கினார்னா ஆண்டவன் இனிமே கவித வந்தாரையானா அம்மா அப்பா யாருன்னு சொல்லவே மாட்டாளடி இவாளோட நம்மளே இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்து எங்கே அங்க பின்னால ஒருவராக அங்க இறங்குறாங்க பார்வதிக்கு பின்னால மாரியம்மா இறங்குறார மாறி கேட்டா பின்னால அம்மா பின்னால அக்காக 8 பேரும் இறங்குறார அப்படியாக்கி இறங்கும் போது அணைஞ்சு போச்சு மனதும் உளுந்து போச்சு அம்மா பார்வதியா பார்வதியா மனசு எல்லாம் உளுந்து போச்சு பார்வதியா ஆண்டவே வராத ஒரே இடம் சக்கரமா சோலை அல்லவா போன பார்வதி அக்கினி அணைச்சுட்டான்னு நினைக்கேன் நம்ம மனசு குழந்து போச்சு அக்கினி எல்லாம் குறைஞ்சு போச்சு அதனால இங்க இருந்து அவனுக்கு ஒளி ஓசை கொடுத்து அவன் அழைக்கிறவன் அம்மா பார்வதி அக்கினி அணைஞ்சு போச்சு ஆண்டவன் மனதெல்லாம் குழந்து போச்சம்மா திருவிழா கைலாசம் என்று சொல்ல பார்வதியை ஆண்டனை அழைச்சு பார்வதி வரவே இல்லை போன பார்வதி இன்னும் தாங்கலைய என்ன ஆனாலும் எங்க போனாலும் அதனால பகவான் ஞானத்தால் அறிந்து பார்த்தா ஐயோ தனக்காக தாயை காப்பாற்ற சொல்லி அவன் உயிரை மாற்றாலையம்மா என்ற மனதிலே என்னைக்குமே வராத ஆண்டவன் பகவான் சந்தனமாஞ்சலைக்கு அன்னைக்கு பார்வதிக்கு உயிர் கொடுப்பதற்காக தீர்த்தமும் திருபரம்பையும் கையில் எடுத்துக்கொண்டு சந்தனமாஞ்சோலைக்கு ஓடோடி வந்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா அத்தகாடி 8 பேரோடு பாரதாதேவி 1வது ஆள கருகி ஒளி சமமா இருக்கா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா பார்வதிக்கு முதல்ல தீர்த்தமும் திருபரம்பமா தட்டி உயிர் கொடுத்து அம்மா பாரதாதேவி 8 பேரோடு 1வது ஆளாக நீ இருந்ததுனால இன்னையில இருந்து உன் பேர் நவக்கரகன் அழகி அம்மா என்று அவருக்கு ஒரு பேராவதை சூட்டினா காட்டா பாரதாதேவி 1000 தான் இருந்தாலும் அக்கா இறங்குற உடனே தங்கை அவர்களுக்கு இறங்கினாரல்லவா அவளுக்கும் தீர்த்தமும் பெருபரமும் பிடித்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது என் பகவான் என்ன செய்யறா தெரியுமா தீர்த்தம் கொண்டு விழிப்பான